மக்கள் தலைவா படம் பார்க்க வந்திருந்தேன். என்னோட நண்பர் ஒருத்தவங்க தான் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் உள்ள வந்து பார்த்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். படம் வந்து பொலிட்டிக்கல் ட்ராமா, அதை வந்து ஹியூமராக சொல்லியிருந்தாங்க. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. டேரக்டர் வந்து ரொம்ப அழகாக கையாண்டிருந்தார். கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. டெஃபினட்டாக குடும்பத்தோடய வந்து பார்க்க வேண்டிய படம். அரசியலில் அவங்க ஜென்ரலாக 70 வருஷம் தமிழ் அரசியலையும் அவங்க கலாச்சிருக்காங்க. இயக்குனர் அவர் பார்வையிலேருந்து கேள்வி கேட்டிருக்காரு. மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு படத்தில். ஹீரோட ஆக்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நல்லா இருக்குது. ஆமாம், அரசியல் நல்லா சொல்லியிருக்காங்க. அரசியல் நல்லா வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதில் நடிச்சிருக்க நாஞ்சில் சம்பத் சார், அப்புறம் வந்துட்டு பழக்கருப்பி அண்ணன், அப்புறம் ரவிமாரி அண்ணன், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு புதுமையான ஒரு கதைக்களமாக அரசியலை பற்றி நல்லா இப்போ உள்ள ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி அருமையாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், நிறையா இருக்குது. போய் பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேரரசு வந்து அந்த 10 ரூபா மேட்டருக்காக வந்து அவர் தான் பண்ணுறாரு. அதான் பெரிய வைரல் ஆகுது. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் கரெக்டாக பொருத்தமான ஆளை போட்டிருக்காங்க. எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து எந்த ஒரு ஆபாசமான வசனமோ ஆபாசமான சீனோ எதுவுமே இல்லை. இன்றைக்கி உள்ள அரசியல் சூழ்நிலையில் எல்லா மக்களுமே இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஓட்ட தவறான ஆளுக்கோ இல்லை தவறாவோ போட்டோ கடைசி 5 வருஷம் நாம் தான் வந்து கஷ்டப்படணும் அப்படின்றத மிக கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்காரு இயக்குனர். மக்கள் தலைவர் படத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியுது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆரவாரம்னு அப்படி இருக்குது. மக்கள் தலைவர் படத்தோட மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிக் ரைட்டராக நான் இன்றைக்கி அறிமுகமாகிருக்கேன். உண்மையிலேயே இது எனக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குது. மக்கள் வந்து இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருக்குது, லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. இதுக்கு கண்டிப்பாக ராம்தேவ் சாருக்கு தான் எனக்கு நான் நன்றி செலுத்தணும். அதனால் இந்த படத்தை வந்து நேரில் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சில கருத்துக்கள் வந்து தைரியமாக சொல்லியிருக்காரு ராம்தேவ் அவர்கள். இந்த சான்ஸ் கிடச்சதுக்கு கண்டிப்பாக ராம்தேவ் தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். மக்கள் தலைவா படம் இன்றைக்கி வந்து அதில் வந்து மெயினான ஒரு ரோல் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக அந்த ரோல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு. டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா முதல்ல எப்படி வாழ்ந்தாரோ அதேமாரி எடுத்துன்னு வந்து இப்போ காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் வேடம் அணிந்த இந்த படத்தில் பண்ணது ரொம்ப நன்றி. டைரக்டர் ராம்தேவ் சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதேமாதிரி ஹீரோ ஹீரோயின் மற்றும் கதாநாயகன் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் தான். இப்போ இருக்கிற அரசியலுக்கும் அனைத்துக்கும் வந்து இவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தார். இப்போ இருக்கிற அரசியலும் வந்து கலந்து இதில் வருது. அனைவரும் இன்ட்ரெஸ்டாக பாருங்கள், அனைவரும் வந்து தேட்டரில் பாருங்கள். உங்கள் வடிவேல் சேகர். நன்றி, வணக்கம்.